எதனால வந்து உடம்புல எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் சார்? அதுக்கும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் என்ன சம்மந்தம்? உடம்புல ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வாரம் ஃபுல்லா வெளிய இருக்கோம். ஏதேதோ பண்றோம். நெறையா டஸ்ட் இருக்கும். என்னென்னவோ இருக்கும். இப்ப எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறீங்க அப்டின்னீங்கன்னா, எண்ணெய நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, மேல வந்து எண்ணெய் ஒட்டுது இல்லையா? நமக்கு உடம்புல வேர்வை சுரப்பி ஒண்ணு இருக்கு. நம்ம ம். கண்ணுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும், எண்ணெய் போட்ட உடனே அந்த வேர்வையெல்லாம் வெளிய அனுப்பும். ஸோ டஸ்ட் வந்து வெளிய வரும். நீங்க சீயக்காயோ, இல்ல வேற ஏதோ போட்டு தேய்ச்சு குளிக்கும்போது என்ன ஆகும்னா, ஸ்கின் கிளியர் ஆகும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தலையில இருந்தாலே உடல் வந்து குளிர்ச்சியாகும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும். இப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப பேர் பண்றது இல்ல அது. ஒரு டைம்ல எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. காலைல 4 மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சுருவோம். 7 மணிக்கு தான் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் டைம் இல்ல. எல்லாம் இதே செல் வந்துடுது இல்லையா? இன்னைக்கு இந்த செல் ஒரு 2 நாள் டவர் ஒர்க் பண்ணல அப்படின்னா, ஆல் ஓவர் பைத்தியம் இந்தியா பிடிச்சிரும். பைத்தியம் இல்ல செத்து போயிடும். தூக்கு போட்டு செத்து போயிடும் எவ்வளோ பேர். அந்த அளவுக்கு அது வந்து உலகத்துல இன்னைக்கு டாமினேட் பண்ணுது. ஆமா. நான் வேற மாரி கூட சொல்லுவேன். போட்டுக்கிறதுக்கு பனியன் இருக்கோ இல்லையோ செல் இருக்கணும். கையில. அந்த அளவுக்கு இன்னைக்கு பிச்சை எடுக்கிற ஆள்ல இருந்து எல்லாமே ஆண்ட்ராய்டு தான். ஆமா சார். சரி ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நல்லது எதையும் யூஸ் பண்றீங்களா? நல்லது யாருமே எடுக்கிறது இல்லையே. அது ஃபோன் வந்த உடனே Instagram, Facebook, Twitter போயிடுறான். என்ன பண்ணுது உனக்கு அது? கூகுள்ல போ. சில சர்ச் பண்ணு. யோசி. 4 பேர்ட்ட கன்சல்ட் பண்ணு. அது யாரும் பண்றது இல்ல. நம்ம சொன்னா நம்ம தான் பைத்தியக்காரன்.